ஹாய் கைஸ், இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்ம தளபதியை பற்றி தாங்க. இன்றைக்கி அவரோட கோட் படத்துலேருந்து தேர்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தேர்ட் சிங்கிள் அது எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். இதோட தேர்ட் சிங்கிள் நேற்று தான் ரிலீஸ் பண்ணாங்க. எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியலை. இந்த சாங்ஸ் பெரிய அளவில் ஹிட்டாகும்னு நினச்சேன் நானுமே. ஆனால் அந்த பாட்டு கொஞ்சம் ட்ரோல் மெட்டீரியலுக்கு உள்ளே போயிருச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த சாங்கை நான் இன்னைக்கு தான் பார்த்தேன். பார்க்கும்போது ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸாக இருந்துச்சு. அது என்ன சர்ப்ரைஸ்னா, நீங்க தானா? டேய், என்னடா அவர் எம்எல்ஏடா? தெரியுமேடா. அவர் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? டேய், விஷயம் வெளியில தெரிஞ்சிச்சு ஒருத்த வீடு போய் சேர மாட்டேங்க. என்னத்தை பாக்க இந்த சாங்கை விட்டுருங்க. சாங்கை தாண்டி இதில் இதை நிறைய ட்ரோல் பண்ணிட்டாங்க. மீம்ஸுக்கு பேருக்கு அந்த மீம்ஸ்லாம் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட் நம்ம யுவன் சாங்ஸை பற்றி பார்த்து வந்துடுவோமே. யுவன் ஃபேன்ஸு யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்தளவுக்கு யுவனுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. அவரோட சாங்ஸ் அந்தளவுக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்கும். எல்லா சுச்சுவேஷனில் உள்ளவங்களுக்கும் யுவனோட சாங்ஸு ஒரு மருந்தாக தான் இருக்கும். அந்த மாதிரி அவரோட சாங்ஸ் ஒவ்வொன்றும் அப்படி இருக்கும். இந்த சாங்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கும்போதே ஸ்பார்க்னு விட்டுருந்தாங்க. நான் கூட ரொம்ப ஃபயராக இருக்க போது வாத்திகம் மிங் அந்த மாதிரி ஒரு மாசான இன்ட்ரோ சாங்காக தான் இருக்கும் போல இருக்குது விஜய்க்கு, அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சேன். இது எதுக்கு நம்ம சுற்றி வளைச்சி பேசிட்டு ஓப்பனாகவே பேசிடலாம். இவனோட சாங்ஸ் இதில் ரொம்பவே மோசமாக இருக்குங்க. அதுவும் குறிப்பாக இந்த ஒரு சாங், இதுக்கு முன்னாடி வந்த 2 சிங்கிள் கூட நல்லா சுவரில் வைக்கலான்னு வைங்களேன். இந்த சாங்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னே தெரியல. ஒரு தளபதி மாதிரி ஒரு ஆக்டரை வச்சுக்கிட்டு அவருக்கு கொடுக்குற சாங்காக இது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இன்னைக்கு நம்ம சிவகார்த்திகனுக்கே சாங்ஸ் பாட்டையே கிளப்பிடுறாங்க. இவர் ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. அந்தளவுக்கு சாங் ரொம்ப மோசமாக தாங்க இருந்துச்சு. சரி, ஓகே, யுவன் சமீப காலமாக அப்படி தான் போடுறாரு. அவர்கிட்ட என்ன பிரச்சனைன்னு தெரியலை. சரி, நம்ம வெங்கட் பிரபு கொஞ்சம் நல்லா பண்ணுவார் ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு பார்த்தா, இது வரைக்கும் வந்த எல்லாமே ஸ்க்ரீன் பிளே தரமாக தான் இருந்துச்சு. அதோட டீசர், டைட்டில் கார்டு, ஃபர்ஸ்ட் சிங்கிள், செகண்ட் சிங்கிள் அந்த மாதிரி எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் இதில் என்ன பண்ணி வச்சுருக்காருன்னா, வாரிசு படத்தோட சாங்ஸ் எல்லாம் எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காரு. ஜிமிக்கி போர்ஷன்ஸ் வருது, அப்புறம் பீஸ்டில் ஒரு சாங் லாஸ்ட்டில் பீச்சில் வரும், அந்த மாதிரி ஒரு சாங்கோட ஸ்க்ரீன் பிளே மாதிரி வருது. எதுக்கு அதே டைப்பில் எடுக்கிறாங்கன்னு தெரியல. கொஞ்சம் பழசுமாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். 3வது பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இந்த படத்தில் தளபதியோட லுக் இந்த சாங்குக்கு கொஞ்சம் மாற்றிருக்காங்க. இதுதான் யங் பர்சனாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதோட டீசர் மாதிரி ஒன்று விட்டுருந்தாங்க. அதில் கூட ஓகே, அதுலேயும் மோசமாக தான் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அது ஏதாவது தளபதி பர்த்டேக்காண்டி கொஞ்சம் வேகமாக ரெடி பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். ஆனால் அந்த சாங்கை பார்க்கும்போது நான் சொல்கிறத விட நீங்கள் சோசியல் மீடியாவில் மீம்ஸாக பார்த்தீங்கன்னா தெரியும் இவரோட லுக் எப்படி இருக்கு. செம்மையாகிறப்பா, ஏய் சூப்பராகிறப்பா, சூப்பராகிறப்பா, ஹீரோ மாதிரியே 10 ரூபா போட்டு கொடுப்பா. டான்ஸ் ஆகுது ஓகேயா அப்படின்னா, அதுவும் சிமிக்கி கம்மல் அந்த 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 டைப்பில் தாங்க இருக்குது. நம்ம பெருசாக ஒன்று டான்ஸ்லேன்னு சொல்ல முடியாது. ட்ரை பண்ணியிருக்கிறார், ஓகே தான். தளபதியாக தான் இருந்தாலும் இறங்கி பண்ணிடுவார். நம்ம அவரை தப்பு சொல்ல வரல. அவரை வச்சு ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல. லுக்கு, சாங்ஸ் எல்லாமே ரொம்ப கொஞ்சம் மோசமாக தான் இருந்துச்சு. நீங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே கேஸ், இதுக்கு மேலே இந்த சாங்கை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு சிறப்பாக செஞ்சுட்டாங்க. ஓகே கேஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு இந்த மாதிரி வீடியோ போட கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். பை.